தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு விசாகம் நட்சத்திரம் இரவு 9:46 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு கூர்ம ஜெயந்தி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நவகிரகங்களை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல போறேன். 9 கிரகங்கள், நவம்னாலே 9: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, அதற்கு பிறகு சுக்கிரன், பிறகு சனி, அதற்கு பிறகு ராகு கேதுக்கள். அவைகள் சுய பலமற்ற கிரகம் அப்படிம்பாங்க. நிழற் கிரகம், சாயா கிரகம் அப்படிங்கிறது. இதுல சூரியன் தான் ராஜ கிரகம். ஜாதகத்துல சூரியனோ சந்திரனோ நமக்கு நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில புகழேணியின் உச்சத்துல இருக்கலாம். சூரியன் நம்ம கண்ணால பார்த்தோம்னா தெரியும், சந்திரனையும் பார்த்தா தெரியும். ஆனால் மற்ற கிரகங்களை கருவி கொண்டுதான் பார்க்க முடியும், நேரடியாக பார்க்க முடியாது. பார்த்தாலும் இதுதான் நமக்கு தெரியாது. ஆகையினாலே தான் இந்த சூரிய பலம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உலக புகழ் பெற்றவர்களாக வருவார்கள். சந்திர பலம் நன்றாக இருந்திருந்தாலும் நல்லா இருப்பாங்க. சூரியன் எங்கே உச்சம் பெறுது அப்படின்னா, மேசராசியில் ஒருத்தருக்கு சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அது உச்சம். சரி, அதே சூரியன் சிம்மராசியில் இருந்துச்சு அப்படின்னா சொந்த வீடு. ஆவணி மாதம் நீங்க பிறந்திருந்தால் சிம்மராசியில சூரியன் சொந்த வீட்டில் இருக்கும். ஐப்பசி மாதம் பொறுத்தீங்கன்னா சூரியன் நீச்சமா இருக்கும். இந்த சூரியன் நீச்சமா இருக்கிற காலங்களில் மழை கொஞ்சம் அதிகமாக வரலாம், உஷ்ணம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற காலங்களிலே சுப காரியங்கள் சில செய்ய மாட்டாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆகையினால இப்படிப்பட்ட அந்த சூரியனை பற்றிய தகவல், சூரியனுக்கு நாம என்ன பாடல் படித்து கும்பிடுறது, காலையில் எழுந்திருச்சோன்னா சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே போதும்னுதான் முன்னோர்கள் ஒரு பழமொழியை சொல்லி வச்சாங்க, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணுக்கு பலம் தருவது அந்த சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளி அதிகாலையில் வர்ற போது அந்த மெல்லிய அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அது லேசா கண்ணில் பட்டா போதும். அதே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆக அந்த சூரிய ஒளி, சூரிய நமஸ்காரம் பண்ணி கண்ணை திறந்து பார்க்கிற போது அந்த ஒளி கதிர்கள் மூலமாக கண்ணுக்கு நல்லா கொஞ்சம் வலிமைகள் அடையுது, பார்வை பலம் பெறுமா. அதனால கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமானா கண்ணு பழுதடைந்த பிறகு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பலன்? ஆகையினாலே தான் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 7 குதிரை பூட்டிய ஒரு படம் விற்கும் கடைகள்ல. நீங்க பார்த்திருக்கலாம். 7 கிழமைகளுக்காகத்தான் அந்த 7 குதிரை. ஒற்றை சக்கரம் உள்ள தேரிலே பவனி வருபவர் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே அவருக்கு ஓய்வு கிடையாது. உலகம் முழுவதும் 7 குதிரை பூட்டிய தேரில் பவனி வரக்கூடியவர். அப்படிப்பட்டவரை பற்றி சில கருத்துகள். ஆதித்தன் மேஷம் நின்றால் அங்கு அது உச்சமாகும். உங்க ராசி பலன், உங்களுடைய ஜாதக கட்டத்தை பாருங்க. மேஷத்துல சூரியன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம். லக்னத்துல சூரியன் உச்சமா இருந்தா நல்ல அரசியல்வாதியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிரகாசனே பேர் வைக்கலாம், பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். ரவின்னு வைப்பாங்க, பாஸ்கரன் வைப்பாங்க. சரி, சூரியனும் சந்திரனும் ஒரு வீட்டுக்குள்ள சேர்ந்திருந்தா ரவிச்சந்திரன் பேர் வைப்பாங்க. சூரியனுக்கு ரவி, சந்திரனுக்கு சந்திரன் இருக்கு, ரவிச்சந்திரன் பேர் இருக்கும். ஆக அந்த அடிப்படையிலையும் வைப்பது வழக்கம். ஆதித்தன் மேஷம் நின்றால் அங்கு அது உச்சமாகும். சாதிக்கும் துலாத்தில் நின்றால் தரணியில் நீச்சமாகும். துலாத்துல சூரியன் நின்றுச்சு அப்படின்னா நீச்ச சூரியன். வாதிடும் சிம்மம் நின்றால் வரும் சொந்த வீடதாகும். சிம்மராசிக்காரர்களே எப்போதுமே வாதிடக்கூடியவர்கள், போராடி முடிவிலை வெற்றி பெறுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த சிம்ம ராசியிலே சூரியன் நின்றால் சூரியனுக்கு அது சொந்த வீடு. மேதினி போற்றும் வாழ்வை மேலிருந்து அருளுவானே. இந்த 3 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக சூரிய பலம் அவர்களுக்கு வேண்டும். சூரியனை வைத்து வழிபட வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, பயிர்களையும் உயிர்களையும் காப்பவன் சூரிய பகவான். ஆகையினாலே அந்த கதிரவனை எல்லோருமே வழிபட வேண்டும். நவகிரகத்தின் நாயகன். அவருக்கு என்ன பாடல் படித்து கும்பிடுவது, அது எந்த இடத்தில் இருந்தால் அதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை வைத்துக் கொள்வது, அதற்கு என்ன விதமான மோதிரம் அணிந்து கொள்வது, என்ன விதமான வண்ணம் அவருக்கு பிடிக்கும் என்பதை பற்றி எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். பகல் 3:14 மேல் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, வளர்ச்சியில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருவதனாலே ஏதேனும் ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் காலை நேரத்திலேயே நீங்கள் முயற்சி செய்வது நல்லது. கடமையில் தொய்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வதன் மூலமே ஆனந்தமான வாழ்க்கையை பெற இயலும்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. ஒளிமயமான வாழ்விற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்திலே கூட உங்களுக்கு இருந்த நெருக்கடி நிலைகள் இன்று மாறும். புதிய இலாகா மாற்றங்கள் கூட உங்களுக்கு வரலாம். 2 புதன் இருப்பதனாலே பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இடம் பூமி வாங்கும் யோகம் அல்லது இடமாற்றங்கள் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகின்றார்கள். யோகத்திலே இது ஒரு சிறந்த யோகம். அரசு வழியில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். அரசாங்கத்தாலும் நன்மைகள் உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கையினாலே திடீரென நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக் கொள்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருவதையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரி குழந்தைகளுக்கு இப்பொழுது வேலைகள் கிடைக்கலாம். சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதால் கல்யாண முயற்சிகள் கூட கைகூடலாம். பெற்றோர்களின் மணி விழாக்களிலும் கூட கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக இல்லத்திலே சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ராசிநாதன் சூரியன் 11 பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்திணைகின்ற நாள். சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்ப நலன் கருதி நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, புதிதாக வாங்கினால் என்ன என்ற சிந்தனை இன்று உங்களுக்கு வெற்றி பெறப் போகின்றது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு அவ்வளவு கடுமையாக இருக்காது. காரணம், குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே மனக்குழப்பங்கள் அகல நீங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள். சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். பணியில் இருக்கின்ற தொய்வு அகலும். பாதியில் என்ற பணி மீதியும் முடியும். தொலை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கலாம். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே மனைவி அதாவது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். இன்று இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பகல் 2:14 வரை பகல் 3:14 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். பொதுவாகவே ராசியில் சந்திரன் இருக்கின்ற பொழுது மனது செம்மைப்படும். நீங்கள் எதை திட்டமிட்டு செய்தாலும் திட்டமிட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும். ஆனால் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு 10 குரு இருப்பதனாலே 10 குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே இடமாற்றங்களோ வீடு மாற்றங்களோ உத்தியோக மாற்றங்களோ வரலாம். வரும் மாற்றங்கள் நன்மை தரும் விதம் அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைக்கு கூர்ம ஜெயந்தி, அதிலும் வெள்ளிக்கிழமை என்பதால் தெற்கு நோக்கி அம்மனை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:14 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் குரு பார்க்கின்றார். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிக அற்புதமான நேரம். செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களாலும் நன்மை உண்டு. மேலதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். இன்றைக்கு விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொள்வீர்கள். புகழ் கூடும். பிரபலஸ்தர்களை சந்திப்பால் பெருமை கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். வங்கிகளில் சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். செல்வாக்கு மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்காரம் மீட்டுவார்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இன்று இனிய நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. எனவே இன்றைக்கு உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு உயர் பதவி அல்லது உயர்ந்த உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கலாம். அதே நேரம் 2 ராகு. பொருளாதார பற்றாக்குறை அகலும். நேற்று வரவேண்டிய பாக்கிகள் இன்று வசூலாகலாம். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் நீங்கள் அலைச்சல் ஏற்பட்டாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர ஸ்தானத்திலே சனி இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் சகோதரர்கள் விரும்பி வந்து இணைந்து உங்களோடு இணைந்து பணியாற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பெருமை சேரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். விஐபிக்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். தொலைபேசி வெளியில் வருகின்ற தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கூட கிடைக்கலாம். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:14 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது கொஞ்சம் தீமையாக தெரியலாம். என்ன இருந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னால் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருப்பினும் நீங்கள் இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.